அனைவருக்கும் வணக்கம். நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பதிவு மிக முக்கியமானது. வடக்கின் சுகாதாரத்துறையின் மிகப்பெரிய தூண் என கருதப்படுகின்ற ஒரு மாபெரும் ஓய்வில்லாத சுழல் காற்று வடக்கின் மாண்புரு சத்திர சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் ரவிராஜ் அவர்கள் சம்பந்தமான ஒரு பதிவு என்று நான் பதிவிடலாம் என்று இருக்கிறேன். பாருங்கள், வீடியோக்கள் செல்லலாம். இலங்கை முழுவதும் நன்கு அறியப்பட்ட வடமாகாணத்தின் முதன்மை சத்திர சிகிச்சை நிபுணரான பேராசிரியர் மருத்துவ கலாநிதி சுப்பிரமணியம் ரவிராஜ் தனது மருத்துவம் மற்றும் மருத்துவ கற்பித்தல் பணியிலிருந்து உத்தியோகபூர்வமாக இன்று முதல் ஓய்வு பெறுகிறார். போர் நெருக்கடிகள் நிறைந்திருந்த காலப்பகுதியில் தமது தாயக பிரதேசத்தில் தங்கி நின்று மக்களுக்கு சேவையாற்றிய மகத்தான மருத்துவர்களில் இவரும் முதன்மையானவர். இவர் மருத்துவ சார்ந்த பல்வேறு பரிணாமங்களில் இவர் பிரகாசித்திருக்கிறார். சத்திர சிகிச்சை நிபுணர், பேராசிரியர், போதனா மருத்துவமனையின் சிக்கலான காலங்களில் பணிப்பாளர், இலங்கை மருத்துவ பேரவையின் செயற்குழு உறுப்பினர், மருத்துவ கற்கை நெறிகளுக்கான உயர் பட்டப்படிப்பு நிறுவனத்தின் உறுப்பினர், சத்திர சிகிச்சை துறைசார் பரீட்சைகளின் பரீட்சகர், மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி என இவரது வாண்மைத்துவ வகைபாகங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். தமிழர்கள் மத்தியில் பல்வேறு விதமான தியாகங்களை செய்த, சேவைக்கென தம்மை அர்ப்பணித்த பல்வேறு மருத்துவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் பேராசிரியர் ரவிராஜ் அவர்களும் தனித்துவமான இடத்தை பெறுகிறார். இவர் தனது மருத்துவ துறைகளுக்கு அப்பால் சமூக சேவைகள் மற்றும் பல்வேறு விதமான சேவைகளிலும் தனது கால் தடத்தை பதித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கல்வியை இவர்கள் அன்றாபுரத்தில் முன்பள்ளியில பெற்றுக்கொண்டு பின்பு உடுவில் மகளிர் கல்லூரியிலேயும் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு இடைக்கால கல்வியை சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். பின்பு யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கு தெரியாகிறார். இங்க முக்கியமான யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் 2ஆம் அணி மாணவனாக 1979ஆம் ஆண்டு இவர் இந்த பீடத்தில் யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவ பீடத்தில் இணைகிறார். அதே பல்கலைக்கழக அதே மருத்துவ பீடத்தில் 2015ஆம் ஆண்டு மருத்துவ பீடாதிபதியாக படிப்படியாக தனது முயற்சிகளின் காரணமாக உயர்நிலையை அடைந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டு இவர் மருத்துவ பட்டப்படிப்பை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் தனது பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த டாக்டர் ரவிராஜ் அவர்கள் 85ஆம் ஆண்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ளகை இன்டர்ன்ஷிப்புக்காக வருகிறார். அதுதான் அவருடைய வாழ்வின் திருப்பு முனை காலம். இன்றைய நிலையில் முதல் நிலை ஆரம்ப காலமாக குறிப்பிட்டு சொல்லலாம். அரசு சேவையில் இணைந்த பின்னர் பேராசிரியர் கருணைநாதன் மற்றும் கணேஸ்வரட்னம், பொன்னம்பலம், சேவியர் ஆகியோரின் கீழ் இவர் கடமையாற்றிய பின்பு இவர் சத்திர சிகிச்சை மீது ஒரு அலாதி பிரியத்தை கொண்டு அந்த துறையிலேயே அவர் பிரவாசிக்க விரும்பி அதுக்குரிய பட்டப்படிப்பை மேற்கொண்டு அதிலிருந்து வெற்றிகரமாக சித்தி அடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை துறை பதிவாளராக ரெஜிஸ்ட்ராராக முதல் யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து தனது பணிகளை தொடங்குகிறார். அதன் படிப்புகளை அவர்கள் ஃபுரன் ட்ரைனிங் எல்லாம் முடித்து மீண்டும் சத்திர சிகிச்சை நிபுணராக தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் தனது கடமையினை சிறப்பாக செய்து வந்தார். குறிப்பாக போர் நெருக்கடி மிகுந்த காலங்களிலும் பல்வேறு சிரமங்கள் மிகுந்த காலங்களில் பொருளாதார தடைகள், மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள், பற்றாக்குறை, மருந்து தட்டுப்பாடுகள் என பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருந்த காலத்தில் இவர் அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வசதி எல்லாம் சீராக இல்லை. எனினும் அந்த காலத்தில் இவர் நின்று அயராத சேவையை இந்த வைத்தியசாலையிலிருந்து செய்தார். அந்த நேரத்தில் பல்வேறு நிர்வாக ரீதியான கடமைகளையும் அவர் மேற்கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 2005 2012ஆம் ஆண்டு வரையும் பதில் பணிப்பாளராக பல தடவைகள் இவர் கடமையாற்றியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பின்னர் 2012ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சத்திர சிகிச்சை துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இணைந்து கொண்ட பின்னர் அந்த துறையின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் துறை தலைவராகி அதன் பின்பு மருத்துவ பீடாதிபதியாக டீன் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினா 2 தடவை கடமையாற்றி இருக்கிறார். நிறைவில் சத்திர சிகிச்சை இருக்கை பேராசிரியராக நியமனம் பெற்றவை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒரு மறுமலர்ச்சி காலமாகவே பேராசிரியர் ரவிராஜ் அவர்களின் பீடாதிபதி காலத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். பல்வேறு விதமான பௌதிக வள மேம்பாடுகள், உள்ளக பயிற்சி நெறி மேம்பாடுகள், மாணவர்களின் வள மேம்பாடு என பல்வேறு துறைகளிலும் தனது ஆற்றலை தனது
பொதுவாக உயர் பட்டப்படிப்பு யூஜிசியோட கொழும்பில் உள்ள பல்வேறு கல்வி உயர்பீடங்களோடு உள்ள தொடர்புகளை தனது பேச்சாண்மை மற்றும் தனது இயல்பாகவே அவருக்குள்ள அந்த ஆற்றல் திறமை காரணமாக யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவக்கூடத்தின் விருத்திக்கும் அதன் வளர்ச்சிக்கும் தன்னால் இயன்ற பணிகளை ஆற்றி இன்று தனது மருத்துவக்கூட மற்றும் பல்கலைக்கழக 2 சேவைகள் இருந்து முற்றாக ஓய்வு பெறும் காலம் காலத்தின் கட்டாயம் காரணமாக வயதின் மூப்பின் காரணமாக அவர் இன்று தனது சேவைகளை ஓய்வு பெற்றுக் கொள்கிறார். எனினும் அவர் ஓய்வு பெற்ற காலத்திலும் ஓய்வு காலத்திலும் பல்கலைக்கழக கல்வித்துறை மருத்துவத்துறை என்பதற்கு பல்வேறு விதமான சேவைகளை தொடர்ந்து வழங்குவார் என்பது எமது நம்பிக்கை. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.